ஸ்மோக்கிங் கேசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்யூர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சாம்பாரும் இனியப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும். என் குடும்பம் நல்லா இருக்கு, என் பிள்ளைங்க நல்லா இருக்கு, என் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த உலகத்துல இருக்க எல்லா பேருமே நல்லா இருக்கணும். இனிப்பா சாப்பாடுலாம் எப்படி பாருச்சு? நல்லா பிரமாதமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுல்ல? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா அது இந்த விநாயகர் கோயில்ல வந்து நான் எப்பயுமே நல்லா சிறப்பா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன். சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு பாத்தியா? சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அதாவது உங்களுக்கு வந்து வேண்டுதெல்லாம் சேர்த்தேன். பொம்பளை பிள்ளை வரதா தங்கச்சி பையனுக்கு உங்க பிள்ளைய கட்டி கொடுக்கணும். முறையானது அதானப்பா. என் பிள்ளைய வந்து என் தங்கச்சி பிள்ளைய கட்டி கொடுக்காம என்னப்பா யாருக்குப்பா கொடுக்க போறேன்? இங்க வர என் உயிர் இருக்க தொட்டிக்கு என் தங்கச்சி பிள்ளைகளுக்கு அந்த பேச்சு மாற மாட்டேன்பா. என்னைக்கு அந்த அவங்க உங்க பிள்ளைகளை உங்க தங்கச்சி பையனுக்கு கொடுக்குறது சரி, கொடுங்க. சொன்ன வாக்க காப்பாத்துங்க. நான் அதாவது வந்து உங்க பிள்ளைய கட்டி கொடுக்குன்னு சொல்றீங்க. நீங்க உங்க வீட்டுல வந்து ஜாதகம் சரியில்லை, சாமி உத்தரவு கொடுக்கல, வீட்டுல சவணம் சொல்லன்றதெல்லாம் விட்டுருங்க. நீங்க நாளைக்கு கொடுப்பீங்கன்றதுக்கு எங்களுக்கு என்ன உத்தரவாதம் எங்களுக்கு கரெக்டா சொல்லுங்க. சாவா கட்டுக்கு வந்தேன் இல்லையா? நீ கல்யாணத்துக்கு பாரு, அன்னைக்கு வந்து பாரு. நான் எப்படி சமையல வந்து பாரு, எப்படி செஞ்சு கொடுக்கணும் மட்டும் பாரு. அன்னைக்கு பாரு. பாக்குறேன், அதுவும் பாக்குறேன் பாக்குறேன். ஏப்பா, கோயிலுக்கு போனீங்களே, எல்லாம் சிறப்பாக இருந்துச்சாப்பா? எல்லாம் சிறப்பாக இருந்துச்சுப்பா. என்ன உங்கள் அம்மா தான் என் பேச்சை கேட்க மாட்டேறாப்பா. எப்போ பார்த்தாலும் சண்டை கட்டிக்கிட்டே இருக்காப்பா. விடுப்பா விடுப்பா, பார்த்துக்கலாம். என்ன இந்த களவாணி பயல்க இங்கே நிற்கிறாங்க? என்ன மாமா மாப்பிள்ள எல்லாம் ஜாலியாக கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவவே மச்சனைங்களுக்கு தாங்குன்னு தாங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் அக்காவை கொடுத்தோம்ல, நீங்க உன் மகளை கொடுக்கல, என்ன பிரச்சனை இருக்கு?
காலகாலத்தில் முடிச்சு விட வேண்டியது தானே? ஏங்க அவர் உங்கள் மச்சனை தானே, உங்கள் பொண்ணை கொடுக்கலாம்ல. உங்கள் வீட்டில் பொண்ணை வச்சுட்டு ஊர் ஊரம் போய் அலைவாரா? தேதி இதுகளை சொல்லிவிட்டு பொண்ணை கொடுங்க, அவர் கல்யாணம் முடிக்கணும் காலகாலத்தில். ஏய் மணி, ஏப்பா நீ என்ன தெய்வரா? சொல்லி வச்சுக்க, சொல்லிடுங்க. ஊருக்குள்ள உயிரோட நடமாட மாட்டேங்க. ஆமா சொல்லிவிட்டேன். 7 கலந்த வயசாயிடுச்சு, பொண்ணு வேணுமானோ பொண்ணு. சரி மாப்பிள்ள, நீ பேசி பிரயோஜனம்ல, தூக்கிட்டு போக வேண்டியது. சரி மாப்பிள்ள, பாய். எப்படி கலாச்சிட்டோம்ல? இவங்களுக்கு ஒரு நாள் இருக்குதுப்பா. அதை விட்றாமண்ணே, வீடு வந்துருச்சு. அம்மா கிட்ட வந்து இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காத. அப்பாப்பா என்ன வெயில். சுமதி, சுமதி, என்னங்க டீயா காப்பி என்னமா இருக்கு? ஏதாவது டீயா காப்பி கொண்டு வாமா. கொஞ்சம் கலப்பா இருக்கு, வெளியில் நான் போனேன். வா கொஞ்சம். இன்னும் யாரையா கூட்டு வந்து வேலை கேட்பாரு. என்ன பண்றது மனசோட தெரிய மாட்டேங்குது. இல்லவா இவ்வளவு சீனியை போட்டிருக்க, சோறு அதிகமாகட்டும்டா, சோறே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டா நீ இவ்வளவு போட்டு கொடுத்துருக்க டீல. எங்கடா இன்னும் குறை சொல்லலேன்னு பார்த்தேன். நீங்க குறை சொல்லலாம் அதிசயம். ஏய், ஊருக்குள்ள ஒரு ரூபாய கூட நான் சொல்றது வந்து மறுத்து பேச மாட்டாங்க. நான் சொல்றது சரின்னு கேட்பாங்க. ஆனா அந்த வீட்டில் நடக்கிறது நான் சொல்றது போதாமே நீ கேள்வி கேட்கிறது. சீனி பாத்திரன்னா சரிங்க, குறைச்சிக்கிறேன் கூட்டிக்கிறேன் சொல்லி பழகிடு. சும்மா இந்த வீரத்தை என்கிட்ட காமிக்காதீங்க. எங்க அப்பன் தம்பிகிட்ட காமிங்க. சும்மா என்கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் இந்த வீரத்தை. இவளை வச்சுக்கிட்டு ஹலோ அப்பா. சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா. பஸ் ஸ்டாண்ட் வந்தம்மா, மருமகன் வீட்டில் இருந்தாங்க, வண்டி எடுத்து சொல்லுமா. அந்தாளா அந்த வெட்டிங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாருப்பா என்கிட்டாவது. நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரம் ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துருங்க. அப்படியாம்மா? என்னம்மா அடிக்கடி பொண்ணு கேட்கும்போது மட்டும் அடிக்கடி கார் எடுத்துட்டு வந்தாங்க, ஒரு வண்டி அனுப்ப மாட்டாங்களா? இப்போ வந்து நான் கேட்டால் வண்டி வந்து அனுப்ப மாட்டாப்லையா? சரிம்மா, நானே பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன்னு நினச்சி பொறுமையாக போய்க்கிருக்கேன். சரி ரைட்டு, நானே ஒரு வண்டியை பிடிச்சி வந்துடுறேம்மா. சரிம்மா. என்ன இவங்களுக்கு பொண்ணை கொடுத்துட்டு நம்மளை பாடா படுத்துறாங்களே. போனா சோறாவது போடுவாங்களா முருகா? என்னண்ணே உடம்பு சரியில்லையா? ஆமாண்ணே. இல்லவா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லவா இல்ல சார், நேற்று கொஞ்சம் வெளியில போய் தண்ணி விட்டு சேரல. என்ன செய்யுது? அதனால ஒரு தலை விடுச்சுமா, அதனால தான் வேற ஒன்றும் வேற ஒண்ணும் இல்ல. இல்ல வேற ஒன்றும் இல்லமா. அண்ணே என்னண்ணே உங்களுக்கு தரமா கம்மி பண்ணுறீங்க. நான் சொல்ற மாதிரி கேட்டு இருந்தா இவ்வளவு பிரச்சனை வருமா? ஒரு சொல்லுடைய கேட்க மாட்டாரா வீட்டுல? நான் சொல்ற மாதிரி ஓசித்துக்கு கல்யாணம் பண்ணா அப்படித்தானே இருக்கும். நான் சொல்றபடி கல்யாணம் பண்ணி இவ்வளவு பிரச்சனை வருமா? இவ்வளவு பிரச்சனை வராது. உங்க இஷ்டத்துக்கு நீங்க போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருது. சரிங்களா? இப்ப எதுவுமே கண்டுக்கிறாம கவனிக்காம விட்டு அவங்க சதித்து போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க மாட்டேன். நீங்க எதுவுமே இப்படி இருமா அப்படி இருமா சொல்ல மாட்டீங்க. இந்த மாதிரி சேர்த்து ஊர்ல வந்து நம்ம என் பேச போற எல்லாருமே கேட்கறாங்க, மதிக்கிறாங்க. அப்ப இப்ப வீட்டுல நம்ம சொல்ல ஒரு சொல்ல மதிக்க மாட்டாங்க. கேட்க மாட்டாளா? நடந்தது நடந்து போச்சு, நடந்தது விடுமா. முக்கியமா பாப்பா என்ன படிக்கிறீங்க? 4வது படிக்கிறீங்களா? நல்லா படிக்கணும். போயிட்டு வரேங்க. சரி போயிட்டு வாங்க. என்ன தங்கச்சி நம்மளை கூப்பிட்டுட்டு இருக்கு? எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? தம்பி, அண்ணே வந்து என்னை கண்டுக்கிறது இல்ல. எங்க அண்ணே நான் வந்து அசல பசல வெளியில பக்கத்துல சொல்லி பார்த்தேன். அவர் வந்து சரியா வந்து எனக்கு வந்து ஒப்பீனியன் பண்றது இல்ல. நான் பொண்ணு கேட்கறேன்னு நினைச்சு வந்து அண்ணன் ரொம்ப சங்கடப்படுறாரு. இருந்தாலும் நீங்க ஒரு வார்த்தை எனக்கு கேட்டு சொல்லுங்க, அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஒன்றும் இல்லை மதனி,
பங்காளி திடீர் பார்த்தா கனெக்டாப்புல, அதனால வந்து பெரிய மேல் இடத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறாப்புல. பணம் என்ன தம்பி பணம்? இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போகும். எனக்கு அண்ணன் வீட்டு சொந்த விட்டு போக கூடாது தான் நான் இந்த பாடுபட்டு இருக்கேன். அவங்க கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களே, என்னன்னு தெரியல. நீங்களே கேட்டு சொல்லுங்க தம்பி. சரி மதினே, அடுத்த வாரம் பஞ்சாயத்து இருக்குது, பங்காளி வருவாப்புல, அப்படியே ஓம் பஞ்சாயத்தை பேசி முடிச்சிடுறேன். சரியா? சரி தம்பி. அத்தா, எத்தனையோ பஞ்சாயத்துக்கு போயிருக்கேன், எத்தனையோ பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த பஞ்சாயத்துலயும் நல்ல தீர்ப்பா சொல்ல வையாத்தா. உள்ளூர்த்தனம் என் பேச்ச மீறி யாரும் எதிர்பேச்சு பேசக்கூடாதாத்தா. நீ தான் காப்பாத்தணும். இந்த திருவிழாவுக்கு உனக்கு நான் கெடா வெட்டுவேன். ஹலோ. சொல்லுங்கண்ணே. யார் காளியாடா? ஆமாங்கண்ணே. டேய், பங்காளியை பார்த்தியாடா? இல்லையாண்ணே, நான் பார்க்கலையாண்ணே. பார்க்கலையா? டேய், நாளைக்கு பஞ்சாயத்து இருக்குடா. ஆமாண்ணே, ஊருக்குள்ளே சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பஞ்சாயத்து எல்லாம் மீனா எங்கடா போயிட்டாங்க? அதைத்தானே ஒரு பஞ்சாயத்து பேச ஒரு கூட்டத்தில் வர சொல்லி நீ சொல்ல சொன்னாங்க. பஞ்சாயத்துக்கு முன்னாடி அவன்கிட்ட நான் பேசலான்னு பார்த்தேனே. பார்க்கலையாண்ணே. சரி, ஒன்று செய். சொல்லுங்க. என் பங்காளியை பார்த்தீங்கன்னா ஆளை பிடிச்சி வை. சரிங்கண்ணே, நான் பேசிக்கிறேன். சரிண்ணே, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். சரி. சரிங்கண்ணே. அத்தா, எல்லாம் நல்லபடியாக முடியணும். நான் மட்டும் நல்லா இருக்கணும் அத்தா. என்ன வண்டியில் தண்ணி ஏற்றிட்டானான்னு தெரியலையே. ஏய் காளி, என்னடா லோடு பார்க்காம இருக்கு? அவர் மாடசாமி இருக்காப்லண்ணே, அந்த கான்ட்ராக்ட் ஆள்கிட்ட பேசி நம்ம வண்டி தண்ணி எடுக்காம அவர் வண்டி தண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லி பேசி வச்சுட்டாரு. அதனால நம்ம வண்டி தண்ணி எடுக்காம இருக்காங்க. என்னது? தண்ணி கான்ட்ராக்ட் பேசிட்டா தண்ணி இறக்கணும்னா? தண்ணி கான்ட்ராக்ட் எடுத்தது நம்ம, தண்ணி ஏத்துனது நம்ம தான், இறக்குறது நம்மளா தான் இருக்கணும். என்ன மீறி அவன் தண்ணியை இறக்கிட்டானா அந்த தண்ணிக்குள்ளுக்குள்ளே போட்டு அவனை சமாளிக்கிறேன். ஜாக்கிரதை. என்ன சொன்னாரு உங்க அண்ணன்? அண்ணனை பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்கு. வாங்க நான் வீட்டுக்கு போனாலும் வரவும் மாட்டுறாரு. உங்களை நம்பி உங்க தங்கச்சி நம்பிட்டு எனக்கு கொடுத்துருக்குறோம். அது என்ன சொல்லி வைங்க, இல்ல பஞ்சாயத்து பேசணும் பேசிக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. என் பிள்ளைய நல்லா வேற இடத்துல கட்டி கொடுத்துருப்பேன். சரியா? ஆகாத குடும்பத்துல வந்து என் பிள்ளைய கட்டி கொடுத்து இன்னைக்கு என் பிள்ளை சிரமப்படுது. சரியா? ஊரு ஊரா உங்க அண்ணன் பஞ்சாயத்து பண்ணிட்டு ஊரு ஊரா சுத்திட்டு அடைகிறாப்புல. அப்ப என் பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுது? உள்ள ஒவ்வொரு நாளும் அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு அப்பாட்ட சொல்ல முடியாம, நாட்டுக்கு சொல்ல முடியாம கஷ்டப்பட்டு என்ன குடும்பம்? நான் தெரியாம உங்க குடும்பத்துல பொண்ணு பேசுவீங்களா? நீங்க பெரியவர் தானே, நியாயமா பேச மாட்டீங்களா? உங்க பிள்ளைக்கு வரும் இன்னொரு பிள்ளைக்கு வரும் பேசாதீங்க. என் மகளை பத்தி எண்ணிட்டு என் குடும்பத்தை பத்தி பேசுவாரியா? என் குடும்பத்தை பார்த்து எனக்கு வாங்க தெரியுமா? என்ன கூப்பிட்டு தெருவில் விட்டுட்டோமா? உங்க பிள்ளை கட்டிட்டு வந்து அன்னாடு உடச்சாங்க கஞ்சி ஊத்திக்கிட்டு நம்ம வண்டி இல்லையே, வேற வண்டியில தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாராவது தண்ணி யார் அவனை பிடிக்க சொன்னீங்க? என்ன யார் கேட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருக்க? நீ யார்? எங்க வாடகை முதல்ல இன்னும் எங்க கான்ட்ராக்ட் என்ன முடியல. எங்க அண்ணன் தண்ணியை கொண்டு போய் லோடு இறக்கிட்டு வர சொல்லியிருக்காரு. எது வந்தாலும் எங்க அண்ணன் பேசிக்கோங்க.
ஒழுங்கா அங்கே நான் வர சொல்லி நான் பேசிக்கிறேன். இந்த ஒரு லோடோட பிடிச்சிட்டு ஓடி போயிரு. இங்க நின்று வேற மாதிரி ஆகி போறேன். உன்ன சொல்லிவிடு பாத்துக்க. ஏதாவது இருந்தாலும் எங்க அண்ணன் பேசிக்கங்க. வர சொல்றேன். ஒன்னு வர சொல்ல பேசிக்கிறேன் நானே. வர சொல்றேன். நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. சொன்னாங்கண்ணா உடம்புக்கு முடியலன்னு நான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேங்கண்ணா. எப்படிண்ணா இருக்கிறீங்க? நல்லா இருக்குமா? நானு நல்லா இருக்கேன். அண்ணி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னவா இந்த பக்கம் வந்திருக்க? என்ன விஷயமா வந்திருக்க? நீ விஷயம் இல்லாம வரமாட்டேயே. யாரு? எங்க அண்ணனை பார்க்க நான் வந்தேன். நான் வராம அப்புறம் யாரு வர போறா? ஆமா, இல்லாட்டி நீயும் வந்து பேசிட்டாலும் இல்லாட்டி உங்க அண்ணனும் நீயும் கலகலன்னு என்கிட்ட சொல்லிடுவீங்க பாரு. என்னத்த உங்க அண்ணன் என்கிட்ட கேட்டுட்டு பண்றாரு? நீ காரியம் இல்லாம இங்க வரமாட்டே. நீ காரியக்காரே சிரிக்கிய. எனக்கு தெரியாது உன்னை பத்தி. உங்க அண்ணனும் நீயும் சோடி போட்டுக்கிட்டு போவீங்க, அப்புறம் சோடி போட்டுட்டு வருவீங்க. கடைசியில நான் தான் இங்கிட்டு களை எடுத்துக்கிட்டு என் பிள்ளையும் நானும் அப்படியே அலையணும். வந்து உங்க அண்ணன் வீட்டுல ஒரு மூட்டையை கொண்டு போவேன். அப்புறம் இன்னொரு தங்கச்சி அங்க இருந்து இங்க வருவா, அவளையா தூக்கிட்டு போவா. நான் வம்பாடுபட்டு என் பிள்ளைகளை வளர்க்கறதுக்குள்ள அப்பாப்பா ஏமா போமா. நீங்க என் மகனுக்கும் உங்க பிள்ளைக்கும் பேச முடியலாம்னா எங்கள் வீட்டுக்காரத்தை சொல்லி அவங்க நல்ல நாளாக பார்த்து சொன்னீங்கன்னா வீட்டுக்காரத்தை சொல்லி நீங்கள் தானே சொல்லணும். படிச்சுட்டு வரட்டேன். அது பொறுமையாக பிள்ளை வந்து படிச்சுட்டு வரட்டு வீட்டுக்கு வரட்டேன். எதாக இருந்தாலும் பேசி முடிச்சுக்கிடுவான். அந்த பிள்ளை என்ன சொல்லுன்னு பார்க்கணும், என் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறான்னு பார்க்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தேவை உங்கள்கிட்ட நல்ல முடிவு நான் சொல்ல முடியும். இவன் இருக்கிற வரைக்கும் கல்யாண பேச்சே பேச முடியாது போனதுக்கு. யாருக்கும் தெரியாது. தெரியாம தான் அதை என்ன எதுன்னு கேட்டுட்டு போனான்னு வந்தேன். இங்கே வந்து இவ்வளவு வைத்தறிச்சலா இருக்குது. எனக்கு எந்த பக்கமுமே பிடிமானம் இல்லை. அங்கிட்ட பிடிமானம் யாருக்கு எனக்கு கஷ்டமா தான். அழுகாத, நைட்டு போய் பேசிக்கலாம். அழுகாத, நான் இருக்கேன். அண்ணே உறுதியா எதுவும் சொல்ல மாட்டேங்குது. இவன் என்னடானா வேற இலக்க மாப்பிள்ளை பாப்பா போல இருக்குது. அதுவே கஷ்டமா இருக்குது. நான் போயிட்டு வாரேன். வாங்க. என்ன இந்த பக்கம்? நீ சொன்னேன். நான் என்னத்த சொன்னேன்? நான் ஒண்ணுமே சொல்லலையே. நீ குடுத்து அள்ளிட்டு சக்கு சக்கா அள்ளிட்டு போன சொன்னேன். அவன் வந்து அழுங்கால மூக்கால. ஏமா அவ சும்மா தொட்டாலே ஊன் அழுவாமா? எப்படிமா அழுவா? சொல்லாம அழுவா. எங்க அண்ணன் அள்ளி கழிச்சு சக்கு சக்கா குடுத்து விட்டேன். நம்ம சொன்னேன் இப்படி ஆட்டினியா உள்ள ஏன்னா வந்துட்டீங்க பூரா அழிஞ்சு போறதுக்குன்னு. ஏமா அக்காலும் தங்கச்சி வந்துட்டு என்ன சும்மாவா போறீங்க இங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு? எத்தனை மூட நீ அள்ளி கொடுத்தா அதை போல சொல்லு. எத்தனை மூட எங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு எங்க அக்கா தங்கச்சி நீ ஒரு மூட அவ ஒரு மூட கொண்டு போங்கன்னு சொல்லி எங்க அண்ணன் சம்பாதிக்கிறியா நாங்க வாங்கிட்டு போறோம். நீ சம்பாதிச்சு கொடுக்கல. உங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு கொடுக்கல. உங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு கொடுத்தியா? நாங்க வாங்கிட்டு போறோம். உன்னோட பஞ்சாயத்து. அப்புறம் என்னமோ சொல்றியா பொண்ணு கட்டியதுக்கு என்னமோ பொண்ணு எங்களுக்கு மேலதான் எவனா இருந்தாலும் பொண்ணு எதைனாலும் பொண்ணு கட்டியதா வந்தா வீட்டுல கால் இருக்காது. வெட்டி முடிவேன். அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமாமா, ஆட்டி சொல்ற அளவுக்கு தான் நீங்க எடுத்துட்டு போறீங்க. விரல் விட்டு எண்ணி சொல்ற அளவுக்கு எடுத்துட்டு போயிருக்கீங்க. நாங்க எடுத்துட்டு போறத உனக்கு மிச்சா. எங்க அண்ணன் வந்து எங்களுக்கு மட்டும்தான் எங்க அண்ணன் இது. நீங்க வந்து அதை கேட்கறதுக்கு ஒரு உரிமையே கிடையாது. ஏமா இங்க வாங்கம்மா, யாராவது வாங்கலேமா? பேசாம கேளுங்க நாயக்கையம்மா. எங்கே போன இந்த பயமுள்ள ஆளவே காணோம். என்ன இங்கே படுத்திருக்கேன்? நல்லா கேளாக்க படுத்து கனவு கண்டானோ.
காலையில் ஆளை காணா. இல்லை காலையில் ஆளை காணாங்கிட்டு வர பிடிக்கல, அதான் வரல. ஏன்? ஆமா நேத்து அவர் அந்த பேச்சு பேசுறாரு, அது போய் என்னன்னு ஒரு வார்த்தை நீ கேட்கல. யாரு? யார சொல்லுவேன் தெரியாரா? யார் வந்து சத்தம் போட்டா தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு? நம்ம கான்டாக்ட் யாரு கெடுத்தது? ஏய், அவன் பேசுனேன்னு நீ கோச்சு நீ படுக்கிறியாடா நீ? ஆமா, யாரு வேணான்றதுனால தான் நான் என்னன்னு உன் கூட தெரியுறேன். நீ தானே ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறேன். தாய் மாமன்டா. அப்படிப்பட்ட சொந்தமும் தேவையில்ல, அந்த மாமன் வயிறு தேவையில்லைன்றனால தான் நான் உன் கூட தெரியுறேன். அப்படி அவங்க வேணும்னா அவங்க கூட வந்திருக்க மாட்டேனா? வந்து ஒரு வார்த்தை கேட்டிருக்கேன். அவர் அந்த பேச்சு பேசுறப்ப உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் அவர்கிட்ட சண்டை ஓட்டேன்ல, எதுக்கு அவனை வந்து பேச வச்ச? தண்ணி காட்ட நாங்க தானே எடுத்தோம், நீ வந்து கேட்டிருக்கீங்களா? ஏய், தாய் மாமன்டா. தாய் மாமன்னா என்ன பண்றது? எனக்கு என்ன பெருசா தூக்கி பண்ணிட போறாப்லையா? ஒன்றும் பண்ண போறது இல்லை அவரெல்லாம். டேய், நீ அவனுக்கு மருமகனா போறடா. என்ன மருமகனா? அவன் பொண்ணை நீ கட்ட போற. உங்க அம்மாவும் அப்பாவும் அவன்கிட்ட பொண்ணு கேட்க சொல்லிட்டு இருக்காங்க. கம்பெனிக்கு வந்து சேரா. அண்ணன் கட்டிக்கணும் தான் சொல்றாரு, ஆனா அந்த பிள்ளை மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. பையனுக்கும் பொறுத்திருக்கான்னு பார்ப்போம், என் பையனுக்கும் பொறுத்திருக்கான்னு பார்ப்போம். பொறுத்த இருந்துச்சுன்னா எந்த பையனுக்கும் பொறுத்தவரைக்கும் முடிக்க சொல்லுவோம், கேட்போம். அவர் என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு பிடிக்கணும், பொண்ணுக்கு பிடிக்கணும், மாப்பிள்ளக்காரர்களுக்கும் பிடிக்கணும். அந்த பிள்ளை என்ன சொல்லுங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அண்ணங்கிட்ட கேட்கணும், அண்ணன் கொண்டாடிட்ட கேட்கணும். இவ்வளோ கேட்டு தான் முடிவு பண்ணணும். பார்ப்போம், அண்ணங்கிட்ட கேட்போம், அவங்களுக்கும் பிடிச்சிட்டான்னு கேட்போம். அதே மாதிரி பொண்ணுக்கு பிடிக்காதான் அவர்கிட்ட கேட்க சொல்லுவோம். கேட்க சொல்லிவிட்டு அப்படி என்னன்னு முடிவு பண்ணுவோம். சரியா? அவசரப்படக்கூடாது, பொறுமையாக சேல் பண்ணுவோம். ஏமா, நான் வந்து ஒருத்தன் வெங்காயத்துக்கு வந்து காசு வாங்கிட்டேன், 120 ரூபான்னு சொல்லி பேசி காசு வாங்கிட்டு உடம்புக்காரன்ட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேன். எல்லாம் வந்து வண்டி எட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீ ஒரு ஆள்கிட்ட போய் 100 ரூபாய்க்கு பேசியிருந்தேன்னா ஏன்ட்டு சொல்ல வேணாமா? ஒரு பொம்பளை வீட்டில் இருக்கோம், எதுவுமே கேட்டுக்கிற வேணாமா? ஆம்லெட்டை வெங்காயம் இன்னைக்கு விக்கிறேன், நாளைக்கு விக்கிறேன், அடுத்த மாசம் கூட விற்பேன், இல்லாட்டி அது வார்டுக்கு கடந்துட்டு போகுது. இதெல்லாம் வேக்கானமா பேசுறீங்களே, உங்க அக்கால தங்கச்சி கூடி சேர்ந்து பேசுறீங்களே 4 நாளைக்கு முன்னாடி, அத சொன்னியா நீயே? அப்ப மட்டும் என்ன வாயில கொலக்கட்டை அடிச்சுக்கிச்சா? இல்ல உங்க தங்கச்சிக்காரில எவ்வளவு வந்து பேச வேணாம் சொல்லி கொடுத்துட்டு போனாளுங்களா? இத சொல்ல மாட்டேங்கிற? வெங்காயம் வெங்காயம் வெங்காயம்ன்ற இந்த 20 ரூபாய்க்கு நீ அவ்வளவு பேசுறியே, என் பிள்ளை வாழ்க்கைய பத்தி பேசுறியா நீயே? என் பிள்ளை உன் தங்கச்சிகள் கட்டி கொடுத்துட்டு அவ போய் நாளைக்கு மூக்கு சிந்திக்கிட்டு அப்படியே அம்மா அப்படின்னு அழுதுட்டு வர்றதுக்காயா? அத சொல்றதுக்குல வந்துட்டு வெங்காயம் வெங்காயம் இருக்கிற இத சொல்லி உன் தங்கச்சிக்காரி என்ன வந்து பேசிட்டு போனாலுன்னு அத சொல்ல மாட்டேங்கிற நீயே. என்ன பேசினாளுங்க சொல்லியா முதல்ல? என்ன பேசிட்டாங்க? என் தங்கச்சி வந்தாங்க, என்ன பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன்? என் தங்கச்சி வந்தாங்கம்மா, வந்து பொண்ணு கேட்டாங்க, நம்ம பிள்ளைய பொண்ணு கேட்டுருக்காங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க சொல்லணும்ல, சொல்லவே இல்ல. 4 நாள் ஆயி போச்சு, சொல்லல. என்கிட்ட கேட்கணும், பெத்த ஆத்தாட்ட கேட்கணும். எங்க அப்பா வந்து குடும்பம் நடத்த போறான், எங்க அப்பனே என்னை கடி கொடுத்துட்டு நான் உட்காந்து சீப் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி திருப்பி அதே குடும்பத்துல கொண்டு போய் என் பிள்ளைய நுழைக்க பாக்குறேன். அவளுக்கு அங்க போய் அழுதுகிட்டே உட்காந்துருமா? படிச்சுட்டு இருக்காயா? படிச்சுட்டு இருக்க பிள்ளைக்கு என்ன அவசரம் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு? படிச்சு முடிச்சுட்டு வர வேணாமா? படிச்சுட்டு வந்தா ஏன் தம்பி இருக்கான், சொந்த தம்பி ஏறத்தான். கண்மூடி பார்த்தா கனவுகள் தோன்றுமா? மீளா உணர்வுகளுடன் நினைவுகள் தோன்றினால் காட்சிகள் மறைந்திடுமோ? பேசா நிமிடங்களுடன் தோன்றாத வார்த்தையினால் கருங்கிட மனம் விரும்புமோ? ஒரு
நகரும் நாட்களுடன் நேரங்கள் துளைகின்றனவா? அவனுக்கு கட்டி கொடுக்க நான் ஆசைப்பட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பூ போட்ட வெத்தலை பாக்கு பார்த்தேன் அப்படின்ட்டு நீ வந்து கதை பேசிட்டு இருக்க. என்னண்டா நம்ம தம்பிக்கு கொடுக்கறது மேட்ரு கிடையாது, ஏன் தங்கச்சி மங்களுக்கு கொடுக்கறது மேட்ரு கிடையாது. பொண்ணை கேட்கணும், பொண்ணு படிச்சுட்டு வரட்டேன், அந்த பிள்ளைகிட்ட வந்து நம்ம கேட்கணும். அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு சாதகம் பொறுத்தா இருக்கா இல்லையாண்டு பாத்துக்கிருவான். மேற்கொண்டு அந்த பிள்ளையை கேட்டுக்கிருவான், அவனை கட்டியா இவனை கட்டியான்னு உனக்கு பிடிச்சிருக்காமன்னு அந்த பிள்ளைய கேட்கறான். அது இல்லாம நம்ம சாமிட்டு நம்மளும் போய் பூ போட்டு பாத்துக்கிறோம் முடியாது. இதுக்கு போய் நீ ஏன் கத்திக்கிட்டு கிடக்குறோம், என் கூட மல்லு கட்டிட்டு எந்த நேரம் இந்த மாதிரி மல்லு கட்டிக்கிறது என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, என் கூட பிறந்த தம்பிக்கு தான் கொடுக்கணும், இல்லாட்டி வீடையே ரெண்டாக்கி போடுவேன் பாத்துக்கங்க. எவன் சண்டைக்கு வந்தாலும் நான் பாத்துக்குவேன், தெரியுமா? ஹலோ, ஆப்பா கோயிலுக்கு வந்திருக்கேன் தங்கச்சி கூட்டு. என்னப்பா இப்படி பண்றாங்க? போன வாரம் தான் சரி பண்ணோம். சரிப்பா, சரி நான் போய் பாக்குறேன்ப்பா. அம்மா மாமி மையம் அத்தை மையத்தை என்கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது. கோயிலுக்கு வந்தோமா சாமி கும்பிட்டோமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும், புரியுதா? ஆமா. தமிழ் மாமாவை கண்டுக்கவே மாட்டா. காலையில் கூட வீட்டுக்கு வந்தேன், அசால்ட்டாக இருந்தேன். உன்னை ஓடிவா என் அருகே 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 தேடிவா. உயிரின் ஓசை உன்னை சொல்லும், உந்தன் ஆசை என்னை வெல்லும். வாவா கண்ணில் தோன்றும் உருவம் நீதான், என்னில் காதல் துருவம் நீதான். வாவா அன்பே 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 ஓடிவா என் அருகே 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 தேடிவா. உயிரின் ஓசை உன்னை சொல்லும், உந்தன் ஆசை என்னை வெல்லும். வாவா கண்ணில் தோன்றும் உருவம் நீதான், என்னில் காதல் துருவம் நீதான். வாவா நெஞ்சில் நீயே நெருங்கும் நேரம், நீண்ட நாளாய் நினைவுகள் கூறும். மலையிலேனோ பனித்துளி மனம் விட்டு பேச நினைக்குதே. கருவில் உயிரின் சுவாசம் இயங்கும், இருளை காட்டி நிலவைக்குதே. நிலவில் தூங்கும் இரவை போல நீயும் நானுமே. அன்பே 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 ஓடிவா என் அருகே 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 தேடிவா. உயிரின் ஓசை உன்னை சொல்லும், உந்தன் ஆசை என்னை வெல்லும். வாவா கண்ணில் தோன்றும் உருவம் நீதான், என்னில் காதல் துருவம் நீதான். வாவா கண்ணில் தோன்றும் உருவம் நீதான், என்னில் காதல் துருவம் நீதான். வாவா மண்ணில் மழை துளி வந்து சேரும், மறுமுறை இயற்கை மலர்ந்து வாழும். வேரில் தூண்டும் மண் வாசம் விளைந்தே ஒரு நாள் தனியா மாறும். உன்னில் என்னில் ஊர்ந்த மோதல் உச்சம் தோட்டு நிஜமாய் வாழுமே. உணவில் உணவில் உனைத்த வேறேது. அன்பே 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 ஓடிவா என் அருகே 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 தேடிவா. உயிரின்
இருக்கியா? நல்லா இருக்கேன் தம்பி, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. சரி சரி, வீட்ல அத்தை அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. எங்க பொண்ணு எங்க மாமா எங்க ஆளக்கணா? வந்தோடனே அக்காவை கண்ணு தெரியல, அக்கா பெத்த பிள்ளைய மட்டும் உனக்கு கண்ணு தெரியுதா? நான் பாத்துட்டேன்லக்கா, அதான் மாமனையும் அக்காவையும் பாத்துக்கிருக்கேன், மகளையும் பாத்துக்கிருக்கேன். அப்ப என்னக்கா இப்ப எதுக்கு தேடி வரேன் நானு? சரி விஷயம் இல்லாம வர மாட்டேன் தம்பி. அது உன் பொண்ணு நான் எங்க பார்த்தாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது. நானா வழியக்க போய் பேசினாலும் கண்டுக்க மாட்டேங்குது. உன் வீட்டுக்காரனா என்ன சொன்னாலும் கூட அவங்க தாட்டுக்கு திரும்பி முகத்தை கூட பார்க்காம திரும்பி போய்கிட்டு இருக்காரு. இப்படியே போனா என்னக்கா என் வாழ்க்கை என்னக்கா ஆகுறது? சரி சரி, இப்ப இருந்தா எந்த பிள்ளைடா பாக்கும்? ஒரு பிள்ளை பாக்காதுடா, காட்டா மாதிரி இருக்கடா. சரியா? ஒரு வேலை வெட்டிக்கு போனாதான் என் வீட்டுக்கார பாப்பா என் புள்ள பாக்கும். கொஞ்சமாவது நீட்டா இருந்து பழகு. வேலை புதுசு புதுசா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, நான் முயற்சி பண்ண வேலையை பாக்குறேன். இந்தா எது வேணாலும் ஒவ்வொன்றா வாங்கிட்டு வருவேன். இன்னைக்கு எதுவும் வாங்கல, திடீர்னு வந்து வர்ற வெளில வாழைத்தா இருந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்த அப்படி மகளுக்கும் மாமனுக்கும் பஜ்ஜியை போட்டு கொடு, தீபாவளிக்கு சூப்பரா சாப்பிடுவாங்க. சரி, நல்லா பஜ்ஜியை பொறிச்சு கொடு மகளுக்கும் மாமனுக்கும். அக்கா வந்துட்டாங்களா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? பொண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம அப்படி சொல்ற? ஆமாண்ணே, அதே சாதம் பார்த்தாங்கன்னா பொண்ணு இல்லைன்றாங்க. பூ போட்டு பாத்தீங்களா? என்னாச்சு? வல்ல பூ வல்ல வர்ற மாதிரி தெரியல. அது சரி, விடக்கூடாதம்மா. அதே அழுதுட்டு போதே. அதே நீங்க வந்து கேக்குறீங்க, என்ன முடிவு சொல்லலாம்னு நீங்க நினைக்கிறீங்க, அது சொல்லுங்க. என் பிள்ளைய கட்டலைனாலும் எங்க அக்கா பிள்ளைய கட்டிட்டோம் அப்படின்னு நான் இருக்கோம். என்ன ஒண்ணு கட்ட முடிவுல இருக்கீங்களா இல்ல வெளியில பாக்குற மாதிரி? இல்லனே, எங்க அக்கா முடிவுல தான் இருக்கேன், கல்யாணம் முடிச்சு. ஏமா போய் பொண்ணு கேட்போம். உன் பிள்ளை கொடுக்கணும், இல்லைன்னா உங்க அக்கா பிள்ளை கொடுக்கணும். 2 பேருக்கு கொடுக்கலைன்னா சொத்தை கேட்போம். என்னனே, நீங்க வாடகை குடும்பத்தை சண்டை எடுத்து விட வந்துட்டீங்க. நாங்க அதுக்கு உங்களை பஞ்சாயத்து கூப்பிடுறோம். ஏதோ பேசி முடிச்சு கல்யாணத்தை முடிச்சு வைப்பீங்க தான் உங்களை கூப்பிட்டோம். நீங்க பல பிரிச்சு வைக்க பாக்குறீங்க. நீ என்னமா அப்படி பேசிக்கிட்டு இருக்க? இப்படி எல்லாம் கேட்டாதாமா அவங்க நம்ம வரைக்கும் வருவானுங்க. நீ யாரு? மக்கா யாரு? எனக்கு என் பங்காளிக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அதை நான் பாத்துக்கிறேன். நீ உன் வீட்டுக்கார கூட்டிட்டு வரல, புரியுதா? என்னடா தம்பி? என்ன காலையில ஒரு தப்பி வந்து போனப்ப என்ன விஷயம்? அவன் வந்தா என்ன, பொண்ணு விஷயமா தான் வந்துட்டு போவான், வேற எதுக்கு அவன் வர போறான்? உன் தம்பி மட்டும் இல்ல, எங்க அப்பன் கூட பிறந்த 2 அத்தை தெரியுதுங்களா, அது 2 பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கு. அவங்களுக்கும் ஒண்ணு கிடையாது, உன் தம்பிக்கும் கிடையாது. என் தங்கச்சியை நல்லா படிக்க வச்சு பெரிய பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூர்ல கட்டி கொடுக்கணும், அதுதான் எங்களோட ஆசை. சும்மா வேலையை கெடுத்துக்காத, புரியுதா? உன் தம்பி போக்குவரத்தை கட் பண்ணிக்கிட்டு சொல்லு. அந்த பிள்ளை என்ன படிச்சுட்டு வந்திருக்கதே வந்திருக்குது, அதுக்குள்ள பொண்ணு நீயும் உன் தம்பியை பேசிக்கிட்டீங்க. யாராலும் பேசிக்கிட்டீங்க? என்ன இடத்துல பேசிக்கிட்டீங்க? மரியாதை ஒழுங்கு மரியாதை இருந்துக்கிறேன். நான் அந்த போயிட்டு வர முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வரேன், அப்புறம் ஒன்று பேசிக்கிறேன். பொண்ணு யாருக்கு கொடுத்ததே தெரிய மாட்டேங்குது, பஞ்சாயத்தா தான் இருக்கு. ஆளு பாம்பரம் மணிப்பேன் கோயில்ல 10 பேர் முன்னாடி சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு நீ என்ன சொன்ன? உன் மச்சனுக்குத்தான் பொண்ணுன்னு சொன்ன. இப்ப சாதஞ்சேரியில வீட்டுல பொண்டாட்டி கொடுக்கல அப்படின்றதா ரொம்ப தப்பு. இது என்ன ஆகுது தெரியுமா? ஊர்ல வெட்டிக்கிட்டு கொள்ள போய் செத்து போவேன். பார்த்து உன் மச்சனுக்கு பொண்ணை கொடுக்க பாரு. அடே, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தாப்பா. ஊர்ல நீங்க பெரிய மனுஷன் சொல்றீங்க, அதெல்லாம் தப்பா சொல்லல. நானு எங்க வீட்டுக்காரிக்கு அவனுக்கு 2 வயசுக்கு தான் இருந்தேன். என் பிள்ளை இப்போ தேப்பா படிச்சு காலேஜ் போயிட்டு இருக்கு. அந்த பிள்ளைக்கு என்னப்பா வயசாகி போச்சு? அது ஒரு அர்த்தம் பொறுத்த ஊர்ல நான் சொல்றீங்களா? ஊர்ல சொல்றதுக்காக நான் கட்டி கொடுக்க முடியுமாப்பா என் பிள்ளைய போய்? பாருங்கப்பா நீங்களே நியாயத்தை.
ஒண்ணுமே செய்ய முடியாது. பெருசு நீ எல்லாம் கேட்க வேண்டியதானே பொண்ணு கேக்குற. தம்பி நில்லு. என்ன வர நான் சித்தப்பா பெருசு கூட வெட்டி நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்டா சந்தாச்சுக்கு இருக்க? தம்பி தமிழ ஒண்ணு நீ கட்டு, இல்லைன்னா அண்ணன் மூத்தவன்ற முறையில நான் கட்டுறேன். நம்ம 2 பேரும் இல்லாம மாமன் எங்கேயோ ஒரு இடத்துல கட்டி கொடுக்குறேன்னு நினைச்சு முடிவு எடுத்திருக்காரு. பாத்துக்கலாம் தம்பி, எப்படியோ ஒண்ணு நீ கட்டு இல்லை நான் கட்டுறேன். நீ கட்டாலும் சந்தோஷம் தான் எனக்கு, அண்ணனுக்கு. என்ன சொல்ற சித்தப்பா? உன் மருமகளை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். மருமகளா? அப்பா அது கரெக்டா தானே சொல்லிட்டு போறேன். உனக்கு மருமக தானே வேணும். நீ வேற நீ தானே சோதனைக்கு. அன்பே 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 ஓடிவா என் அருகே 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 தேடிவா. உயிரின் ஓசை உன்னை சொல்லும், உந்தன் ஆசை என்னை வெல்லும். வாவா கண்ணில் தோன்றும் உருவம் நீதான், என்னில் காதல் துருவம் நீதான். வாவா அன்பே 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 ஓடிவா என் அருகே 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 தேடிவா. உயிரின் ஓசை உன்னை சொல்லும், உந்தன் ஆசை என்னை வெல்லும். வாவா கண்ணில் தோன்றும் உருவம் நீதான், என்னில் காதல் துருவம் நீதான். வாவா நெஞ்சில் நீயே நெருங்கும் நேரம், நீண்ட நாளாய் நினைவுகள் கூறும். மலையில் ஏனோ பனித்துளி மனம் விட்டு பேச நினைக்குதே. கருவில் உயிரின் சுவாசம் இயங்கும், இருளை காட்டி நிழல் வைக்குதே. நிலவில் தூங்கும் இரவைப் போல நீயும் நானுமே. அன்பே 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 ஓடிவா என் அருகே 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 தேடிவா. உயிரின் ஓசை உன்னை சொல்லும், உந்தன் ஆசை என்னை வெல்லும். வாவா கண்ணில் தோன்றும் உருவம் நீதான், என்னில் காதல் துருவம் நீதான். வாவா கண்ணில் தோன்றும் உருவம் நீதான். வாவா என்னில் காதல் துருவம் நீதான். வாவா ஏண்டி வேலைக்கு போனால் உங்கள் அப்பையும் பொண்ணு தருவாருன்னு சொன்னேன். இப்போ வேலைக்கே போக விட மாட்டேற. உன் கூடலாம் சேர்ந்து வெட்டியாக என்னால் சுற்றிட்டு இருக்க முடியாது. வேலை இருக்குடி. எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னுக்கிட்டு தாங்க இருக்கீங்க. எனக்கு எப்போயாவது நான் சொல்கிறத கேட்குறீங்களா நீங்கள்? நான் சொல்கிறத ஒரு தடவையாவது கேளுங்கங்க. உனக்கு என்ன தாண்டி வேணும்? வாங்க ஒரு தடவை கோயிலுக்கு, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். போயிட்டு வந்தால் சரியாகும்னு சொல்கிறாங்க. போயிட்டு தான் வருவோமே வாங்க. ஊருக்குள்ள 1000 பேர் 1000 சொல்லுவான். ஒவ்வொரு தடவையும் போயிட்டு வந்துட்டு இருக்க முடியுமா? தமிழ் வாங்க மாமா. என்னம்மா காலேஜ் முடிஞ்சா? எங்க அம்மா அப்பாவெல்லாம் அழகானா? தொடர்ந்து போயிருக்காங்க. அப்படியா? அம்மா தமிழ், நான் ஒரு விஷயம் சொல்றேன். அது கல்யாணம்ன்றது 1000 காலத்து பயிர். எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க சொல்லி நீ முடிவெடுக்க வேண்டியதில்லை. ஆனா எவ்வளவு பேர் பல இடங்களுக்கு போய் எவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம்ன்றது நீ எடுக்கிற முடிவு தான், உன் கையில தான் இருக்கு எல்லாமே. நாங்க என்னதான் இருந்தாலும் கூட வாழ போறது நீ தான். ஸோ நீ எடுக்கிற முடிவு தான் இருக்கு. நீ என் தம்பியை முடிச்சேன்னா நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரும். எவ்வளவு பேர் எங்கேயோ கண்காணாத தூரத்துல இருந்து கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம கண்ணுக்குள்ளே இருந்து பாக்குறது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் தம்பி ரொம்ப நல்லவன், உனக்கு ஏத்தவன், கரெக்டா இருப்பான். முடிவு உங்க கையில நல்ல முடிவாயிடும்.
அதுதான் நான் சொல்லுவேன். நம்ம 2 சொந்த பத்தமும் விட்டு போக கூடாதுதான் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன். ஆமா அம்மா தமிழ், நீ படித்த பிள்ளை, உனக்கு புத்திமதி சொல்ல வேண்டியது இல்லை. இன்னைக்கு சொந்த வந்தம்னு பொண்ணை கொடுத்து சொந்த வந்தத்தில் கட்டி கொடுத்து எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியூரில் கட்டி கொடுத்து நல்லா வாழ்கிறவங்களும் இருக்காங்க. நீ படித்த பிள்ளை, உனக்கு புத்திமதி சொல்ல வேண்டியது இல்லை. அத்தை சொல்லுது, மாமா சொல்லுது, அப்பன் சொல்கிறேன்னு சொல்லி ஏதாவது சொந்தக்கார பேலை கட்டி கொடுத்து கஷ்டப்பட்டு நீ இங்கேயே இருக்காத. உனக்கு நான் அண்ணன் சொல்கிறேன், நீ படித்த பிள்ளை, நல்லா சிந்திச்சு செயல்படு, நல்ல ஒரு முடிவெடு. புரியுதா? நீங்க அவங்க விஷயம் ஏன் தலை போடுறீங்க? பொண்ணு கொடுக்குறாங்க, கொடுக்காம இருக்காங்க, இல்ல சொத்து கொடுக்காம சவம் கொடுக்குறாங்க, நமக்கு தேவையில்லை. நீங்க ஏன் அவங்க கிட்ட இன்வால்வ் ஆகுறீங்க? ரெண்டு பங்காளி கொடுக்க முடியுமா? சரி போங்க. பங்காளி பிள்ளைய வந்திருக்குதுக்கா, பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னியோம்ல, யாருக்கோ ஒருத்தர் கட்டிக்கு தான் கொடுக்க போறா. நம்ம பிள்ளைகளை கட்டி கொடுக்கலாம்ல? நம்ம ரத்த சொந்தம், யாருக்கோ ஒரு கட்டி குடியா, யாருக்கோ ஒருத்தர் கொடுக்க போற. ஏன் நம்ம சொந்த பந்தத்தை கொடுக்க வேண்டியதானயா? ஏங்க, எங்க தம்பி உங்களுக்கு கண்ணு தெரியாதா? அப்பா என்னப்பா பேசிக்கிட்டே இருக்காரு, நீங்க கேட்டுட்டே உட்கார்ந்து இருக்கீங்க. ஏதாவது சொல்லுங்கப்பா, பேசுங்க. இருமா, யாருக்கா ஒருத்தர் கொடுக்க தானே போறீங்க, அவங்க என்ன சொல்ற கேட்டுக்கலாம். ஏனே எங்க வீட்டுக்காரர் நம்பி எங்களை கட்டி கொடுத்தீங்க. என் பையனும் படிச்சிருக்கான், எங்க அக்கா பையனும் படிச்சிருக்கான். யாருக்கெல்லாம் ஒருத்தருக்கு பொண்ணு கொடுங்க. எதுக்கு அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? ஒண்ணு பொண்ணை கொடுங்க, இல்ல வேற ஏதாச்சும் பண்ணுங்க. ஏதாவது கொடுங்கன்னா என்னம்மா கொடுக்க சொல்ற? வேற என்னங்க உங்கள்கிட்ட நாங்க கேட்க போறோம்? ஒண்ணு பொண்ணை கொடுங்க, இல்லன்னா சொத்தை கொடுங்க. நீ என்னம்மா பொண்ணு கேட்க வந்துட்டு சொத்தை கேட்டுட்டு இருக்கிற? பொண்ணு கொடுக்கறது அவங்க விருப்பம், சொத்தை பத்தி பேசாது. நம்ம குடும்பம் தானே இது. இப்ப நான் பேச மாதிரி யாரு பேசுவா? அவங்களுக்கு நீங்க அண்ணன் தானே. பொண்ணை கொடுத்தீங்கன்னா நாங்க எதுக்கு சொத்தை கேட்க போறோம்? எல்லா பேரும் சொத்து சொத்து பேசிக்கிட்டீங்க. எனக்கு சொத்து பெருசு கிடையாது, என் கூட பிறந்த பிள்ளைங்க தான் எனக்கு பெருசு. என் பிள்ளைகளுக்கு என் கூட பிறந்த பிள்ளைங்களுக்கு சொத்தும் கொடுக்குறேன், பொண்ணும் கொடுக்குறேன். அதனால தப்பு இல்லை. கோயில்ல வந்து பூ போட்டு பார்த்தேன், பூவுல வந்து எந்த பிரச்சனையும் இல்ல, சாமி உத்தரவு கொடுக்கல. என் உசுறு இருந்துட்டீங்க, பேச்சு மாற மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து வார்த்தையில கொள்ளாதீங்க. நம்ம அப்பா சம்பாதிச்சுட்டாலும் சரி, நான் இப்ப சொன்ன சம்பாதிச்சுட்டாலும் சரி, என் கூட பிறந்த பிள்ளைகளுக்கு இல்லாம யாருக்கு மாத்தி சொத்து எடுத்துட்டு போங்கம்மா. அவரு நம்மளுக்கு சாதகமா பேசுவாருன்னு பார்த்தா அவங்களுக்கு சாதகமா பேசிக்கிட்டு இருக்காரு. சொத்தும் தர வேண்டாம், பொண்ணும் தர வேண்டாம். நீங்க நல்லபடியா இருந்தா போதும். கண்ணு கண்ணா நாங்க பாத்துக்கிறோம், எங்களை நீங்க பாத்துக்கோங்க.